ஏன் நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் ஆடு இல்லை, கோழி இல்லை, பன்றி இல்லை, இதெல்லாம் ஏன் இல்லை? ஏன் நம்ம வளர்க்கல? ஏன்? வீட்டில் இடம் இல்லையா? வீட்டில் இடம் இல்லையா? அதுதான் நிஜம் இல்லையா? இப்போ நம்மலாம் நிறைய பேர் எங்கே இருக்கோம்? ஃப்ளாட்ஸ்லாம் இருக்கோம். அதனால் நம்மளால் வளர்க்க முடியாது. ஆனால் இந்த கதையில் இருக்கக்கூடிய இடம் எப்படின்னாக்கா, ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன அழகான வீடு. அந்த வீட்டில் சுற்றியும் நிறைய மரம், செடி, கொடி, பூவு, காய், பழம், இப்படி எல்லாம் அந்த வீடை சுற்றி இருந்த கார்டனில், தோட்டத்தில் இருந்தது. அந்த வீடு வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, அந்த வீட்டில் தாத்தா, பாட்டி, அப்புறம் அவங்களுடைய பையன், பொண்ணு, அவங்களுடைய குழந்தைங்க, பையன், பொண்ணு, அவங்களுக்கு உங்களை மாதிரி குட்டி 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 4 தலைமுறை அந்த வீட்டில் இருந்தாங்க. 4 ஜெனரேஷன் அந்த வீட்டில் இருந்தாங்க. அப்போ அந்த வீடு நல்லா வீட்டில் இருந்தவங்க நிறைய பேர், நிறைய வீட்டில் ரிலேஷன்ஷிப் நிறையா இருந்தது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அது கூடவே அந்த வீட்டில் என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஒரு ஆடு, ஒரு கோழி, ஒரு பன்றி, 3 அந்த வீட்டில் இருக்கிறவங்க வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. எது இருந்தது? பன்றி. பன்றி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? முதல்ல எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இப்போல்லாம், முன்னெல்லாம் நாங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது ரோடுலலாம் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் நம்ம ரோட்டில் எல்லாம் பார்க்க முடியறதில்ல. ஈரோடுக்குள்ளேயே பார்த்தா ஒரு 2-3 இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஓடை மாதிரி போகிற இடத்துல 1-2 எப்பமானும் கண்ணில் படுது. அதனால் நீங்களாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த பன்றி எப்படின்னாக்கா, வெள்ளையாக இருக்கும். இவங்க வீட்டில் வளர்க்குற பன்றிங்கிறதுனால அது நல்லா வெள்ளையாக கொழு கொழுன்னு இருக்கும். அப்படி 3 இருந்தது. இவங்க ரொம்ப பிரியமாக அந்த 3ஐயும், வீட்டில் மனுஷங்களே ரொம்ப பிரியமாக, ரொம்ப ஒத்துமையாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இது மாதிரியான மிருகங்களையும் எப்படி தான் வளர்த்துவாங்க? விலங்குகளையும் ரொம்ப அன்பாக, ஆசையாக வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு, அந்த வீட்டுக்கு ஒரு எலி வந்தது. என்ன வந்தது? எலி வந்தது. எலி வளர்ப்பாங்களா? எலி வந்தால், வீட்டுக்கு வந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? பூனையை வளர்த்துவோம். வெரி குட். அப்புறம் என்ன பண்ணுவோம்? ட்ராப், எலி பிடிக்கிற கூண்டு வச்சு எலியை பிடிப்போம். ஆக மொத்தம் எலியை நாம் வீட்டில் என்ன பண்ண மாட்டோம்? விரும்ப மாட்டோம், வளர்க்க மாட்டோம். ஏன் எலி வளர்க்க மாட்டேங்கிறோம்? நம்ம குறும்பு பண்ணோம். என்னென்ன மாதிரி குறும்பு பண்ணோம் எலி? என்னென்ன? அது எல்லாத்தையும் நமக்கு தெரியாம சாப்பிட்றோம். அப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம குறும்பா என்ன பண்ணோம்? வெரி குட். எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிரும்? கடிச்சு வச்சிரும். எல்லாத்தையும் பாழ் பண்ணிடும், கெடுத்துப்படும். அதனால நாம் என்ன பண்ண மாட்டோம்? எலி வரதை விரும்ப மாட்டோம். அப்போ இந்த எலி வந்தது ஒரு வாரம் வரைக்கும் அந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு இந்த எலி வந்ததுன்னு தெரியல. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன குறும்பு பண்ணுச்சு இல்லையா அந்த எலி? அப்போ தான் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓ, நம்ம வீட்டுக்குள்ளே நாம் அழைக்காமையே யார் வந்துட்டா? எலி வந்துச்சு. நம்ம இந்த எலி என்ன பண்ணிடணும், இன்னைக்கு பிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கூண்டு வச்சாங்க. எலி பிடிக்கிற பொறின்னு சொல்லுவோம். அதை என்னன்னு சொல்லுவோம்? எலி பிடிக்கிற பொறின்னு சொல்லுவோம். ட்ராப். இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ட்ராப். அதை உள்ள ஒரு நல்ல வாசமாக ஒரு மசால் வடையை வச்சு அந்த பொரியை வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த மசால் வடை வாசத்துக்கு எலி என்ன பண்ணும்? வந்ததுன்னா அது என்ன பண்ணிடும்? தப்புன்னு உள்ளே பிடிச்சிக்கும். அப்படியா வச்சுட்டாங்க. ஆனால் இந்த எலி கொஞ்சம் உங்களை மாதிரி புத்திசாலி எலி. அது என்ன பண்ண ஆரம்பிச்சுது? யோசிக்க ஆரம்பிச்சுது. ஆஹா, இதை வச்சு அது நிறைய வீடை இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்திருக்கு. அதனால ஆஹா, இதை வச்சிருக்காங்களே, இதில் நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம அண்ணா, நம்ம பாட்டி இவங்கெல்லாம் மாட்டி செத்து போயிருக்காங்களே,
நாமளும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த மசால் வடை வாசத்துக்கு நாம் என்ன ஆகிடக்கூடாது, ஏமாந்து போய் மாட்டிடக்கூடாதுன்னு தன்னையே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்துட்டு இருந்தது. ஆனாலும் அதுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்தது. எங்கேயாவது நாம் கொஞ்சம் சபலப்பட்டு ஆசைப்பட்டு வடைக்காக போய் மாட்டிப்போமோ அப்படின்னு நினச்சிட்டு போய் இந்த கோழிக்கு இது ஒரு 6 நாள் அந்த வீட்டில் இருந்ததில்ல, யாரோட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, கோழியோட, அப்புறம் ஆடோட, அப்புறம் எல்லாரோட என்ன ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அதனால முதல்ல கோழிக்கிட்ட போய் கேட்டுச்சு, கோழி அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எலிப்பொறி வச்சுருக்காங்க, நான் என்னை பிடிக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க, நான் மாட்டிக்கிட்டேன்னா நான் என்னானே இன்னைக்கு செத்து போனேன், அதனால நான் மாட்டிக்க கூடாது, நீ என்ன பண்ணணும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. இன்னும் இந்த கோழி சொல்லிச்சா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஏன் வேலை இல்லை, அது உன் வேலை, உன்னை பார்த்துக்க வேண்டியது யார் வேலை, உன் வேலை, நீ கவனமாக இருந்துக்கோ, என்னெல்லாம் இதுக்கு கூப்பிடாத, என்னை எவ்வளோ ஆசையாக வளர்த்துறாங்க, தினம் தீனி போடுறாங்க, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நேரத்துக்கு எனக்கு கிடைக்கிது, அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன் பிரச்சனைக்கு வரணும், அது உன் பிரச்சனை, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுக்கு ஒரே கவலையாக போயிடுச்சு, என்னடா இந்த கோழியை நம்பணும், அது என்ன பண்ணலை, நமக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது யார்கிட்ட போகும், ஆடுகிட்ட போச்சு. ஆடுகிட்ட போயிட்டு, ஆடு என்னை பிடிக்கிறதுக்கு இந்த வீட்டுக்காரர் என்ன வச்சுருக்காரு, எலிப்பொறி ஒன்று வச்சுருக்காரு, நான் போய் அதில் மாட்டிப்பேனோன்னு எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு நீ அப்படின்னு கேட்டுச்சு. ஆடு என்ன சொல்லியிருக்கோம், வெரி குட் வெரி குட். ஆடு என்ன பண்ணுச்சு, கோழி சொன்ன மாதிரியே, உன் வேலை அது, உன்னை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு, நான் என்னை மட்டும்தான் கவனிச்சுப்பேன், என் வேலை என்னவோ நான் அதை பார்ப்பேன், அவ்வளோதானே தவிர நான் என்ன பண்ண மாட்டேன், உன் விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஆடும் சொல்லிடுச்சு. இதுக்கு மறுபடியும் ரொம்ப கவலையாக போச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் யார், ஒரே ஒன்று, அங்கே பன்றிக்கிட்ட போச்சு. போயிட்டு என்ன பண்ணுச்சு, என்ன கேட்டுச்சு, ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டுச்சு. என்ன சொல்லியிருக்கோம் பன்றி, கோழி சொன்ன மாதிரியே சொல்லிச்சா, அப்புறம் அப்படின்னு சொல்லிடுச்சா, அதான் இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. அதுவும் என்ன பண்ணிடுச்சு, கோழி மாதிரி ஆடு மாதிரி, நான்லாம் வரல, நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, நீ உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி அப்படின்னு இந்த எலி ரொம்ப உஷாராக கண்ணையே மூடாமல் முழிச்சிட்டு அப்படியே ரொம்ப கவனமாக தனக்குள்ளேயே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தடால்னு அந்த எலி பொறியில் ஏதாவது மாட்டிக்கிட்டா ஒரு சத்தம் கேட்கும் தெரியுமா, டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும்ல, அது மூடுற சத்தம் கேட்கும்ல, அது கேட்டுச்சு. அதுக்கு உடனே தன்னையே கிள்ளி பார்த்துக்குச்சு எலி. நாம் இங்கே தான் இருக்கோம், உயிரோட தான் இருக்கோம், அப்போ யார் மாட்டிக்கிட்டா, ஏதோ மாட்டிக்கிச்சே, சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி மெதுவாக எட்டி பார்த்துச்சு. எட்டி பார்த்தா அங்கே என்ன நடந்தது அப்படின்னாக்கா, ஒரு பாம்பு அந்த பக்கமாக வந்திருக்கு. பாம்பு எப்படி போகும், வெரி குட், நெளிஞ்சு போகும். அப்படி நெளிஞ்சு ஒரு பாம்பு போகும்போது அதனுடைய வால் எதில் பட்டுருச்சு, இந்த எலி பொறியில் பட்டுச்சு. பட்ட உடனே எலி பொறி என்ன ஆயிடுச்சு, டப்புன்னு மூடிக்குச்சு. மூடின உடனே பாம்போட வால் எங்கே மாட்டிக்கிச்சு, எலி பொறிக்குண்ட மாட்டிக்கிச்சு. பாம்பு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு, தப்பிக்கணுமே, அது தப்பிக்க முடியாமல் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டில் இருந்த அம்மா பாத்ரூம் போகிறதுக்காக வந்தவங்க அவங்களுக்கு பழக்கமான வீடு தானே, அதனால் லைட்டெல்லாம் போட்டுக்காம நேராக பாத்ரூம் போனவங்க தெரியாமல் பாம்பு பக்கத்தில் போயிட்டாங்க. பாம்பு ஏற்கனவே எப்படி இருக்கு, பதட்டத்தில் இருக்கு. பாம்பு எப்பவுமே எப்போ கொத்தும், அது ஏதாவது பயப்பட்டுச்சுன்னா பதட்டப்பட்டுச்சுன்னா தான் கொத்தும், இல்லைன்னா கொத்தாது. அது பதட்டத்தோடு இருக்கிற நேரத்தில் இவங்க பக்கத்தில் வந்தோடனே
அது இன்னும் கொஞ்சம் பதறிடுச்சு. பதறிட்டு என்ன பண்ணிடுச்சு, டப்புன்னு அந்த அம்மா காலில் கொத்திடுச்சு. கொத்தினோடனே அந்த அம்மா கத்துனாங்க. எல்லாரும் லைட்டு போட்டு ஓடி வந்தாங்க. வந்து பார்த்தா பாம்பு கொத்திருச்சு. பாம்பு அந்த எலிப்பொறியில் மாட்டியிருக்கு. சரி, முதல்ல என்ன பண்ணுவாங்க இப்போ? அந்த அம்மாவை தூக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போய் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சாங்க. அவங்களோட உயிரை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு பயத்தில் என்ன வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சலாக இருந்தோன்னா அந்த வீட்டு பாட்டி சொன்னாங்க, பாம்பு கொத்துனதுனால உஷ்ணம் ஆயிடுச்சு உடம்பு, அதனால காய்ச்சல் வந்திருக்கு, ஒரு கோழி சூப்பு கொடுத்தா என்ன ஆகிடும், சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே முதல்ல என்ன பண்ணாங்க, கோழி என்ன பண்ணாங்க, பிடிச்சி வெட்டி சூப் வச்சுட்டாங்க. வெரி குட், சூப் வச்சுட்டாங்க. சூப் வச்சு அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் கோழி கொஞ்சம் பெரிய கோழியா, அந்த அம்மாவுக்குடைய சாக்கில் வீட்டில் இருந்த எல்லாருமே என்ன குடிச்சிட்டாங்க, சூப் குடிச்சு சந்தோஷமாக இருந்துட்டாங்க. கோழி என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு, செத்து போயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, காய்ச்சல் நல்லாகவே இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, இல்லை அதுக்கடையில் இன்னொன்று சொல்லிட்டாங்க, ஆடுக்கு பதிலாக பன்றி கறி கொடுத்தாக்கா உடம்பு குளிச்சு, பாம்பு கொத்துனா உடம்பு உஷ்ணம், அது குளிர்ச்சி ஆகிறதுக்கு பன்றி கறி கொடுங்க அப்படின்னு இந்த பார்க்க வந்த ஒருத்தங்க சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் பன்னியை அடித்து கறி சமைச்சு அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ பன்னி என்னாச்சு, வெரி குட், கோழியும் பன்னியும் செத்து போயிடுச்சு. இருக்கிறதெல்லாம் யார் தான், ஆடு தான். ஆடு இருந்துட்டு இருந்தது. அப்புறம் இந்த அம்மா காய்ச்சல் எல்லாம் நல்லானாங்க. நல்லான உடனே பாட்டி சொன்னாங்க, பாம்பு கொத்துன உடனே இவன் எங்கே உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னுட்டு நான் நம்ம ஊர் எல்லையில் இருக்கிற நாகராஜன் கோயிலில் வேண்டிக்கிட்டேன். என்ன வேண்டிக்கிட்டேன், அவன் நல்லாயி வந்துட்டான்னாக்கா ஆடு வெட்டுறேன்னு வேண்டிக்கிட்டேன். அவன் நல்லாயிட்டா, அதனால நம்ம வீட்டை ஆட்டை எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம், வெட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டில் இருந்து ஒரு 20-30 பேர் அந்த வீட்டில் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா அந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு போய் அவங்க ஆட்டை கோயிலுக்கு வெட்டி எல்லாருக்கும் அந்த வெட்டின கறியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு எல்லாரும் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்னாச்சு, யாரெல்லாம் இல்லை இப்போ வீட்டில் இருந்தது, மூணுமே இல்லை. அந்த மூணுமே எலி உதவி கேட்ட போது என்ன சொல்லுச்சு, என் வேலை இல்லை, உன் வேலை நீ பார்த்துக்கோ, உனக்கு கஷ்டம்னா நீ பார்த்துக்கோ, என்னெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லுச்சு. ஆனால் அந்த மூணுக்குமே என்ன ஆயிடுச்சு, கஷ்டம் வந்தபோது அதுக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லை, யாருமே இல்லை. அதனால அது மூணுமே என்ன பண்ண வேண்டியதா போயிடுச்சு, தன்னுடைய உயிரை விட வேண்டியதா போயிடுச்சு. அப்போ நாம் எல்லாரும் எப்படி இருக்கோம், ஒரு சொசைட்டியா, ஒரு சமூகமா இருக்கோம். இங்க யாருமே எப்படி இருக்க முடியாது, எனக்கு என்ன, நான் என்ன பார்த்துக்கிட்டா போதும், மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம யாருமே தனிச்சு இருக்கவே முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நாம் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு உள்ளவங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறவங்களா, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் உதவி வாங்கிக்கிறவங்களா தான் காலம் முழுசும் நாம் எப்படி இருக்க முடியும், வாழ முடியும். யாரும் யாரையும் ஒதுக்கி தள்ளிட்டு உதாசீனப்படுத்திட்டு நாம் வாழவே முடியாது. நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருந்ததுன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி இருக்கும். சொர்க்கம் நரகங்கிறது எங்கேயோ இல்லை, நம்ம வாழ்கிற இடத்துல தான் சொர்க்கமும் இருக்குது நரகமும் இருக்குது. அந்த சொர்க்கத்தை உருவாக்கிக்கிறவங்களும் யார் தான், நாம தான். நரகத்தை உருவாக்கிக்கிறவங்களும் நாம தான். நம்ம அடுத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம கஷ்டம் மாதிரி நினச்சி உதவும் போது நம்ம வாழ்கிற இடம் சொர்க்கமாக இருக்கும், நம்ம வாழ்க்கை
சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவாமல் தனியாக சுயநலமாக இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்கிற வாழ்க்கை நரகமாக இருக்கும். நாம் இருக்கிற இடமும் நமக்கு நரகம் மாதிரி இருக்கும். அப்போ நாம் சொர்க்கத்தில் வாழ போகிறோமா நரகத்தில் வாழ போகிறோமாங்கிறது யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்க? சொர்க்கம். யாரெல்லாம் சொர்க்கத்தில் வாழ்கிறதா முடிவு பண்ண போகிறீங்க? வெரி குட், வெரி குட். ஏன்னா கதை குழந்தைங்களுக்குன்னு விட்டுட்டாங்க. ஓகே, கதை பிடிச்சுதா? கதை பிடிச்சுதா? தேங்க்யூ.